வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி சிறப்பாக அமையட்டும். ஹாப்பி தீபாவளி. Happy Diwali! ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான தீபாவளி கொண்டாட்டம். அதாவது சிங்கப்பூரில் நடக்கக்கூடிய தீபாவளி கொண்டாட்டத்துடைய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான நல்ல காட்சிகள், நிறைய காட்சிகள் இருக்கிறது, பார்த்து ரசிக்கலாம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு டிசைனில் அவங்க இந்த கலை பொருட்களை தயாரிப்பாங்க. அதாவது கலைவண்ணம் மிக்க மயில்கள், யானை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் தயாரிப்பாங்க. இந்த வருஷம் அவங்க மயில் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மயிலில் பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் விளக்கு போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் அந்த இரவு காட்சிகள், அந்த விளக்கு ஒளியில் இந்த மயிலுடைய அழகையும் பார்த்து ரசிக்கலாம். லிட்டில் இந்தியா அப்படிங்கிற இடத்துல இந்த சிரங்கன் ரோட்டில் இந்த ஆர்ச்சை போட்டிருக்கிறாங்க. இந்த ஆர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 முதல் 3 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விளக்கு வெளிச்சத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய மீடியாக்கள்லேருந்து ஆட்கள் வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீடியாக்கள் நிறைய அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் கூட்டம் க்ரௌடு கொஞ்சம் கூட தான் இருக்குது. மக்கள்லாம் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவே இப்போ களைகட்டி போய் இருக்குது. இப்போ இந்த கியூ என்னன்னு கேட்குறீங்களா? தீபாவளி பலகாரம் வாங்குறதுக்காக வேண்டி இந்த வரிசையில் நிற்கிறாங்க. அதாவது பாரம்பரிய இந்திய ஸ்வீட்டுகள். இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப இயலாத காரியம். அதனால் இவங்க ஸ்வீட்ஸ்க்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீண்ட வரிசையில் காற்று நின்று தான் ஸ்வீட்டுகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இரவு பகல் ராத்திரி 10-10:30 மணி வரைக்கும் இந்த ஸ்வீட் கடை இங்கே நடந்துகிட்ருக்குது. இதில் மக்கள் நிறைய பேர் நின்று வாங்கிட்டுருக்காங்க. இந்திய பாரம்பரிய ஸ்வீட்டுகள் வைக்கக்கூடிய இன்னொரு கடை, அந்த கடையிலையும் கியூ ரொம்பவே நீளமாக இருக்குது. மக்கள் நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால தீபாவளி கொண்டாட்டத்துக்கு அவங்க இனிப்போடு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய நீண்ட க்யூவில் நின்று அவங்க ஸ்வீட் வாங்குறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வழக்கமாக பார்த்திங்கன்னா தீபாவளி 2 இடத்துல இருக்கும். அதாவது முஸ்தபா பக்கத்தில் ஒரு தீபாவளி சந்தை, இது மெயினான ஏரியா. சிரங்கன் ரோட்டில் தேக்கா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயினான ஏரியா. க்ரௌடு அதிகமாகவே இருக்குது, கூட்டம் நெரிசலாகவே இருக்குது. உள்ளே போக முடியுமாங்கிற அளவுக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. இவங்க மக்கள் தீபாவளியுடைய ஷாப்பிங்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா தீபாவளி பொருட்கள்னு சொல்கிற மாதிரி பூக்கடை, பழக்கடை, அங்கங்கே மருதாணி, மெஹந்தி, பாரம்பரிய மெஹந்தியை விட்டுட்ருக்காங்க. மருதாணி, துணிக்கடைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பொருள்கள் தான் இங்கே அதிகமாக தென்படுது. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூக்கள், இந்த அலங்கார பொருட்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சாட்சியாக இந்த பஜாரு களை கட்டி கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய தோரணங்கள், அலங்கார பொருட்களை பார்க்க முடியுது. ஷாப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மக்கள் சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பட்டாசு கடைகள் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பட்டாசு வெடிமருந்து இருக்காது, புகை இருக்காது. இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி, இனிய நல் வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த தேக்கா லிட்டில் இந்தியாவுக்கு வந்தாலே நம்ம தமிழ் பாடல்கள் கேட்கலாம். அதாவது பக்தி பாடல்கள், தமிழ் பாடல்கள், பழைய பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். இந்த இடத்துல எப்போவுமே ஒரு இந்திய ஃபீல் இருக்கும். இது பக்கத்தில் தான் இந்திய மரபுடைமை மையம் இருக்குது. இந்த மையத்தில் ஒரு மியூசியம் மாதிரி வச்சு இந்திய கலாச்சாரத்தை பற்றி அவங்க தெரியப்படுத்துகிறாங்க.
கூடவே இந்திய கலைப்பொருட்களும் வச்சுருக்கிறாங்க. நிறைய சிலைகள், அப்புறம் வந்து வெங்கல சிலைகள், அப்புறம் வந்து சந்தனத்தினாலான இப்போ சந்தன பெட்டிகள், கட்டைகள், மணிகள், விளக்குகள் இப்படின்னு ஏராளமான எக்கச்சக்கமான கலைப்பொருட்களும் இருக்குது. வழக்கமாக இந்த தீபாவளி சந்தைங்கிறது 2 இடத்துல கூடும். அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன குறுகின இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் கூட்டம் நல்லா அலைமோதுது. குழந்தைங்க வந்து நல்லா மெஹந்தி போட்டுக்கிறாங்க. அப்புறம் பெரியவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் பாரம்பரிய இந்திய ஸ்வீட் கடைகள் இருந்தாலும் அங்கே கூட்டம் அலைமோதுனாலும் ரெடிமேட் ஸ்வீட்டுகளுக்கும் பஞ்சம் இல்லை. அதையும் ஆட்கள் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வெளிநாட்டுக்காரங்களும் அங்கே தென்படுறாங்க. ஹாப்பி தீபாவளி. ஒரு பக்கத்தில் இந்த ஷாப்பிங் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உணவுகளும் வெகு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன மத மொழி வேறுபாடு இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த காட்சி. அதாவது மலே, அப்புறம் இந்தியர், அப்புறம் ஆங்கிலேயர், இந்த 3 பேரும் சேர்ந்துருந்து பானிபூரி சாப்பிட்ற ஒரு அருமையான காட்சியை அங்கே பார்க்க முடிஞ்சுது. வீதி முழுக்க களை கட்டிட்டு தான் இருக்குது. ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ வெரி மச். வீதி முழுக்க களை கட்டிட்டு தான் இருக்குது. உணவகங்கள் அப்புறம் எல்லாமே வந்து மக்கள் வந்து பெருவாரியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவே வந்து தீபாவளியை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால இன்றைக்கி இந்த ஏரியாவே தேக்காவே களை கட்டி போய் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அலங்கார பொருட்கள், உணவகங்கள் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் தீபாவளிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல மக்கள் மும்முரமாகவே இருந்தாங்க. அதாவது தேங்காய், பழம், பூ, அப்புறம் வந்து வாழை இலை, இப்படி வந்து எக்கச்சக்கமான வியாபாரம் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய கூட்டம் அவங்க வந்து தீபாவளி பொருளை வரிசையில் நின்று தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டில் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இப்போ வந்து இந்த ஆர்ச்சுகள் போட்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து ராத்திரி வந்து இரவு நேரங்களில் வந்து லைட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது மணி 5:30 ஆகுது. ஒரு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா லைட் போட்டு ரொம்ப ஜெகஜோதி அந்த இடமே வந்து ரொம்ப களை கட்டி போய் இருக்கும். தீபாவளி அப்படிங்கிறதுனால வழக்கத்துக்கு மாறாக இந்த ஏரியாவில் வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே நின்று சிறப்பாக செயல்பட்டு அதுகளை வந்து சீர்படுத்திகிட்டு இருக்க காட்சியையும் பார்க்க முடிஞ்சுது. 6 மணிக்கு வழக்கமாக லைட்டு போடுவாங்க. இன்றைக்கி 5:30 மணிக்கே லைட் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஆர்ச்சில் உள்ள மெயின் ஆர்ச்சில் உள்ள லைட்டு வந்து இப்போ போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட் போடலை இது வரைக்கும். நாளைக்கு தீபாவளி. தீபாவளி வாழ்த்துக்கள். Thank you very much. You are so cute. Bye. இப்போ வந்து லைட் போட்டாங்க. மெயின் ஏரியாவில் போட்டிருந்த லைட்டு போக இப்போ எல்லா ஆர்ச்சிலையுமே இப்போ லைட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆர்ச் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 3 ஆர்ச்சில் லைட் போட்டிருக்காங்க. இப்போ வர எல்லா ஆர்ச்லேயுமே அவங்க வந்து லைட்டை ஆன் பண்ணிடுவாங்க. இப்போ த்ரோ அவுட்டாக எல்லா இடத்துலையுமே லைட் போட்டாங்க. அந்த ஆர்ச்சுகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்ச்சுகளுடைய அந்த இது வந்து கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஆர்ச்சுடைய இதுகள் இருக்கும். இரவு காட்சியில் பார்க்க போக இன்னும் நேரம் போக 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 இந்த ஆர்ச்சுடைய அழகு வந்து இன்னும் மெருகூட்டும். அந்த அளவுக்கு அலங்கார விளக்குகள், வேலைப்பாடுகள், இது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. சுற்றுலாத்துறையினர் செய்யக்கூடிய சிங்கப்பூர் சுற்றுலாத்துறை ஒருங்கமைப்பில் நடத்தக்கூடிய இந்த அலங்கார விளைவுகள். இரவு பார்த்திங்கன்னா வர கூட்டம் அதிகரிச்சுட்டு இருக்குது. கூட்டம் அதிகமாக இங்கே வந்து நிறைய வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து நின்று ஒருங்கிணைச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் பார்த்திங்கன்னா வசந்தம் டிவி நிறைய சேனல்காரங்க வந்திருக்கிறாங்க. டிவி ஷோ எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில்.
அதாவது நேரடி ஒளிபரப்பு லைவ் ஷோ நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் இந்த ஷோ போகும். ராத்திரி 9:30 மணிக்கு இந்த ஷோ தொடங்கும். அதுக்காக வேண்டி அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க வந்து தீபாவளி விஷ் பண்ணுறாங்க. மக்களும் அவங்களுக்கு தீபாவளி விஷ் பண்ணுறாங்க. அந்த ஷோ நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய நமக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம மற்ற காட்சிகளை பார்க்குறதுக்கு நம்ம போகலாம். அப்படியே சரி வெட் மார்க்கெட்டுக்கு ஒரு விசிட் அடிக்கலான்னு உள்ளே போனால் அங்கேயும் சரியான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். இறைச்சி, கோழி, மீன் அங்கே வாங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் தீபாவளிங்கிறதுனால நல்ல திருப்தியாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி இப்போ இந்த பொருட்களை எல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவே ஒரு ஒளிமயமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாதசாரிகள், அப்புறம் அந்த வாகன போக்குவரத்து, அந்த ஆர்ச்சில் இருக்கக்கூடிய வெளிச்சம், இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் சில இடங்களில் வந்து சில ஷோக்காக வேண்டி சில பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சை வந்து நம்ம வாகனத்தில் இல்லை பஸ்ஸில் போய் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். வாங்க நம்ம பஸ்ஸில் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஏரியாவே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை வந்து நம்ம நேரில் பார்த்தா இதை விட நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து தீபாவளி அகல் விளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் நிறைய பேர்கள் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாம் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் உள்ள காட்சி. இது வந்து தீபாவளி இரவு, தீபாவளி அன்னைக்கு உள்ள கவரேஜை இப்போ பார்க்கலாம். தீபாவளி லீவு, பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிறதுனால நிறைய கடைகள் அடைச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் இந்த வெடிகளை வந்து வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இங்கே உள்ள வெடிகள் வந்து எந்தவித புகையும் இருக்காது, மருந்து வாடையும் இருக்காது. சுற்றுப்புற சூழலை பாதிக்காத அளவுக்குள்ள வெடிகள் தான் இங்கே இருக்கும். இந்த புகை இல்லாத, பொல்யூஷன் இல்லாத பட்டாசுகளை வெடிக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் உட்பட்டு பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இடைஞ்சலும் இல்லாமல் இவங்க இந்த தீபாவளி விசேஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சிங்கப்பூருடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதுவும் ஒரு குறுகின இடத்துல வச்சு இந்த பட்டாசுகளை அவங்க வெடிக்கிறாங்க. இதனால வந்து எந்த பொல்யூஷனும் ஏற்படுறதில்லை. காற்றுல வந்து எந்த மாசும் கலக்காது, பிறருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பர் துண்டுகள் தான் இருக்கும். அதை வந்து அவங்க காலையில் கிளீன் பண்ணிடுவாங்க. பட்டாசுகள் வெடிக்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அலங்காரம் செய்து வச்சுருக்கக்கூடிய மயிலை போய் பார்ப்போம். மயிலில் வந்து விளக்குகள் போட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி, அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இது வந்து இந்த தீபாவளியுடைய விசேஷத்துடைய சிறப்பு அம்சமாகவே கருதப்படுது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மதங்களையும் மனித உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு தரமான அரசாங்கம் இருக்குது. அதனால தான் இந்த நாடு இன்னும் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கிறது. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. தீபாவளி கொண்டாட்டத்தை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும். இன்னும் இதுபோல் நிறைய பதிவுகள் தரணுங்கிற ஆசை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு சுற்றுலா மையத்தில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.